இங்கே நம்ம ஹீரோயின் 50 வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட பொண்ணு தான் புருஷன் பேச்சு கேட்டு மொத்த சொத்தையும் தான் பேரை எழுதி வைங்க, ஒருவேளை நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாமே எனக்கு தானே வரப்போகுது, அதனால முன்னாடி எழுதி வைங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட புருஷன் இந்த பொண்ணை ஏமாத்தி எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டு இந்த பொண்ணையும் ஹீரோயினையும் ஏமாத்திட்டு அவங்க நடுத்தூர்ல நிக்க வைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பான். இதை தெரியாத அந்த பொண்ணும் அந்த புருஷன் நல்லவன் நினைச்சு தன்னோட அப்பா அம்மா கிட்டேயே சண்டை போட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயினும் அதெல்லாம் எழுதி முடியாது, இந்த இடத்துட்டு கிளம்புன்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட நம்மளோட சொத்து எல்லாமே ஒரு தப்பானவங்க கிட்ட போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால ஹீரோயின் நம்ம ஏன் இன்னொரு குழந்தை பெத்து கூடாதுன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. முதல்ல ஹீரோ இதை கிட்ட ஷாக் ஆகுறாரு. இதை பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லி ஹீரோயினை சமாதானம் பண்றாரு. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு மறுபடியும் வந்து ஒரு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தன்னோட குழந்தை பேர்ல எடுத்து அதுக்கு கார்டியனா அதோட ஹஸ்பண்ட் பேரை போட்டிருக்கா. அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து பே பண்ண சொல்றான். ஆனா ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேரை போட்டதால பே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி, நீங்க மட்டும் பே பண்ணலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் இனிமே நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், நீங்க வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப ஹீரோயின் குழந்தை பெத்துக்கலாமா வேணாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோனோட பொண்ணுமே அப்பா அம்மாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுச்சு. அதை பார்த்த ஹீரோயின் டென்ஷன் ஆகி, நான் கண்டிப்பா குழந்தை பெத்துக்க போறேன்னு சொல்லி ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 மாசம் கழிச்சு அவங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால அவங்க பொண்ணுக்கு இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த ஊரை விட்டு ஃபாரினுக்கு ட்ரிப்பு போன மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்ப அதே நேரத்தில் அந்த பொண்ணோட மாமியார் போய் உங்க அம்மா வீட்டுல காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை அமுச்சு விடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மாவும் இல்ல, வீட்டுல ஏதாவது வேல்யூபிளான பொருள் இருக்கான்னு தேடி தேடி பாக்குறா. எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி வீட்டுல போய் அவ புருஷன் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அந்த புருஷனும் உங்க அப்பா அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் மொத்த சத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான போடுறான். இப்ப 10 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப அதே நேரத்தில் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஹீரோயின் எங்க இருக்காங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் எப்படி உடம்பு சொல்லாம தான் இருப்பாங்க, அவங்களோட மொத்த சொத்தையுமே தான் பேர் எழுதி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்க வருவா. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கத பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆகுது. அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் தன்னோட மொத்த சொத்துமே தன்னோட 2வது குழந்தைக்கு தான் போகணும்னு சொல்லி எழுதி வச்சிடறாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் போட்டு எல்லா பிளானுமே போயிடுச்சு, ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.